ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஹவு டு சேவ் மணி இன் 2026 ஸ்மார்ட் ஃபைனான்ஷியல் ஹேபிட்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து நம்ம பணத்தை வந்து எப்படி சேவிங் பண்ணுறோம் அந்த அந்த ஒரு பழக்கத்தை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ என்னன்னா வந்து மணி வந்து ரொம்ப வந்து கெட்டிங் டைட்டர் எவ்ரி இயர். எல்லா வருஷத்துலையும் வந்து பணம் வந்து நம்ம எவ்வளோதான் வந்து நம்ம மிச்சம் பண்ணுறோம் பாரு, அதுக்கு ஜாஸ்தியாக வந்து விலைவாசி வேறு ஜாஸ்தி ஆகுது. ஸோ வந்து நம்ம இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா வந்து 2026 வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் இயர் ஒரு ஸ்டார்ட் சேவிங் பண்ணதுக்காக. கவலைப்படாதீங்க, இந்த மாசம் முடிஞ்சிருச்சு, ஜனவரி முடிஞ்சிருச்சு, இப்போ என்ன சேவ் பண்ணிட்டு இப்பயும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா வந்து நம்ம அதை வந்து அதை பத்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பிலீவ் பண்ணணும். சேவிங் பண்ணணும் சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனா வந்து அதுக்கு முன்ன வந்து நம்ம மனசாட்சிக்கு ஒழுக்கமா வந்து நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும், நம்ம இது சேவ் பண்ண நம்ம பின் காலத்துல வந்து நம்ம நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கும், நம்ம ஜெனரேஷன் நல்லா இருக்கும் அப்படி நினைச்சா வந்து நினைச்சா நம்ம கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். சரி வாங்க நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப டீட்டெயிலா பேசலாம். வந்து நான் வந்து ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு ஒரு ரியலிஸ்டிக் வேலை வந்து நான் சொல்லி தர போறேன் இந்த சேவ் மணி இன் 2026. இப்போ வந்து ஈவன் உங்களுக்கு வந்து கம்மி சம்பளமா இருந்தால் பரவாயில்ல, அது வந்து ரொம்ப அப்போ காலப்போக்கில் வந்து அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து டிப் நம்பர் 1 பத்தி பேசுறேன் நான். ட்ராக் எவ்ரி ரூபி. ஒவ்வொரு ரூபாயும் வந்து நீங்க வந்து ட்ராக் பண்ணணும். நீங்க வந்து யூ கான் சேவ் மணி. இப்போ வந்து நீங்க வந்து இப்போ இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, நான் எப்படி பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும், என்கிட்ட எல்லாம் கமிட்மெண்ட் இருக்குது, எப்படி நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கவலைப்படக்கூடாது, அப்படி நினைக்கவும் கூடாது. ஏன்னா வந்து நீங்க வந்து இதுல வந்து 3 விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சைட்ல வந்து ஷார்ட்டா ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் பாருங்க. யூஸ் பட்ஜெட்டிங் ஆப், நோட் புக், இல்ல வந்து ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸல் ஷீட். நான்லாம் எக்ஸல் ஷீட் தான் நான் வந்து மெயின்டைன் பண்றேன். ரொம்ப வருஷமா வந்து எக்ஸல் ஷீட் தான் மெயின்டைன் பண்றேன் நான். ரெண்டாவது வந்து ட்ராக் வந்து உங்களுக்கு டெய்லி எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்க ட்ராக் பண்ணணும். அது ஈவன் வந்து ஒரு சின்ன ஒரு சாயா இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன ஒரு ஸ்நாக் வாங்கி சாப்பிட்ற ஒரு செலவா இருக்கட்டும், நோ ப்ராப்ளம், அதையும் நீங்க எழுதி வச்சுக்கணும். ரெண்டாவது ரிவ்யூ ஸ்பெண்டிங் வீக்லி. வாரத்துல இன்னைக்கு சனிக்கிழமை ஆச்சா, இப்போ நான் சனிக்கிழமை இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க வந்து வாரத்துல வந்து சனிக்கிழமை வந்து அந்த உங்களோட எக்ஸ்பென்சஸ் வாரம் முழுக்க என்ன செஞ்சாலும் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய மக்கள் வந்து அவங்க பணத்தை வந்து சின்ன சின்ன விதமா வந்து செலவு பண்ணிக்கிறாங்க வித்தவுட் ரியலைசிங். சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க வந்து செலவு பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ வந்து இதை வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து கடைப்பிடிக்கணும். இப்போ வந்து டிப் 2 என்ன சொல்லுவாங்க, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லிருக்கேன், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து என்ன செய்யணும் வந்து, டோன்ட் சேவ் ஃபர்ஸ்ட், டோன்ட் சேவ் வாட் லெஃப்ட். ஓகேவா? நீங்க வந்து சேவ் பண்றது வந்து எது மிச்சமா இருக்கு அதை வந்து சேவ் பண்ணக்கூடாது. ஸ்பெண்ட் பண்ணதுக்கு முன்ன வந்து நீங்க வந்து சேவ் பண்ணணும். ஓகேவா? அதான் நான் சொல்றேன், டோன்ட் சேவ் வாட் லெஃப்ட், ஸ்பெண்ட் வாட் லெஃப்ட் ஆஃப்டர் சேவிங். ஓகேவா? முதல்ல வந்து சம்பளம் கிடைச்ச உடனே சேவிங் பத்தி நம்ம முதல்ல தாட் இருக்கணும். நான்லாம் அப்படிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு தேதி ஆச்சு 31, இப்ப 2-3க்கு நம்மளுக்கு சம்பளம் வந்துடும். ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து எங்க சேவ் பண்ணணும், நம்ம சம்பளத்தை என்ன செய்யணும்னா சேவ் பண்ணணும். சேவ் அட்லீஸ்ட் 20% ஆஃப் யர் இன்கம். ஓகேவா? யூஸ் வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சேவிங் அக்கௌண்ட்ல இருந்து அங்க எங்க நீங்க சேவிங் பண்றீங்களோ அதை வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரீட் சேவிங்ஸ் லைக் எ பில். ஓகேவா? நீங்க வந்து சேவிங் வந்து ஒரு பில் மாதிரி நீங்க வந்து ட்ரீட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம மொபைல் ரீசார்ஜ் ஆயிடுச்சுனா நம்ம அதை பில் அதை சார்ஜ் பண்ணாதான் நம்ம வந்து அதை நம்ம பேச முடியும் இல்லையா? அப்படி ஒரு ஒரு கமிட்மெண்ட்ல ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்க, ஒரு ஒரு வைராகியம் இருக்கணும், நான் சேவ் பண்ண போறேன். அப்போ வந்து கண்டிப்பா நீங்க வந்து இதை நீங்க 20% எடுத்து வைக்க முடியும். டிப் நம்பர் 3 என்ன சொல்ல போறேன்னா வந்து கட் சைலண்ட் எக்ஸ்பென்சஸ். இதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. வந்து என் பெரிய பையனுக்கு தான் செய்யறான், அவங்க நடுவில் வந்து சொல்லி கொடுத்தா இப்போ வந்து ஓகே ஆயிட்டான். சைலண்ட் எக்ஸ்பென்சஸ் ஸ்லோலி வந்து நம்ம அந்த சேவிங் வந்து கில் பண்ணணும். அதுக்குன்னு நீங்க என்ன செய்ய, இந்த 3 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேன்சல் அன்யூஸ் சப்ஸ்கிரிப்ஷன், ரெடியூஸ் ஆன்லைன் ஷாப்பிங் இம்பல்சஸ். 3 வந்து சூழ்ச்சி வாங்கறது. ஆனுவல் பிளான் இருக்கும் தெரியுமா, நம்ம வந்து ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆனுவல் பிளான் வந்து வச்சிருப்போம், அதை வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இதுல ஒரு ஒரு சுருக்கமான ஒரு டிப் என்ன சொல்ல வரேன்னா வந்து, இஃப் யூ அது 30 நாள்ல நீங்க அதை யூஸ் பண்ணல ஏதோ ஒரு ஆப், உடனே அது வந்து அது தேவையில்லைன்னு நினைச்சுக்கோங்க, அதை வந்து டிலீட் பண்ணிவிடுங்க, இல்லை கேன்சல் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து டிப் 4 பத்தி பேசுறேன், ஸ்மார்ட் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ். ஓகேவா?
உங்களது நீங்க இதுல என்ன செய்யணும் வந்து இந்த 3 விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். கம்பேர் ப்ரைஸஸ் பிஃபோர் பையிங். எப்பயும் வந்து ஒரு கடைக்கு 2 கடைக்கு வந்து விசாரிச்சு நீங்க கம்பேர் பண்ண ப்ரைஸ். நான் எப்பயும் அப்படிதான் செய்வேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் வந்து ஸ்டாப் பண்ண போறதில்ல. எப்பயும் ஒரு பொருள் வாங்கணும் இல்லையா, நம்ம வந்து அந்த ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணணும். ஒரு கடைக்கு 2 கடைக்கு கம்பேர் பண்ணணும். அப்புறம் வந்து யூஸ் வந்து கேஷ்பேக். ஓகேவா? கூப்பன் ரிவார்ட் நம்மளுக்கு வந்து நிறைய வந்து நம்ம ஜிபே எல்லாம் பண்ணுவோம் பாருங்க. நிறைய பேருக்கு தெரியும், எனக்கும் தெரியாது, என் பையன் தான் எனக்கு சொல்லி கொடுப்பான். நம்ம ஜிபே பண்ணுவோம் பாருங்க, அது நிறைய கேஷ்பேக் ரிவார்ட்ஸ் வரும். அதை யூஸ் பண்ணி நம்ம வாங்கினா நம்மளுக்கு நிறைய பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். யாருக்கு தெரியலன்னா இப்பயும் உங்கள்ட்ட ஜிபேல போய் செக் பண்ணி பாருங்க. இந்த இது நான் சொன்ன பாருங்க, யூஸ் கேஷ்பேக் கூப்பன்ஸ் அண்ட் ரிவார்ட். நம்ம ஜிபேல வந்து ராசா ரிவார்ட்ஸ் இருக்கும், அதுல போய் செக் பண்ணி பாருங்க. அதுல நிறைய வந்து நம்மளுக்கு ரிவார்டும் கிடைக்கும். நம்மளுக்கு ₹1, ₹3, ₹5, வாட் எவர். ஓகேவா? அவாய்ட் இமோஷனல் ஷாப்பிங். இது ரொம்ப என்ன சொல்றது, கண்டிப்பா இதுல வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும். நம்மளுக்கு ஒரு டென்ஷன் வந்துருச்சோ இல்ல ஒரு ஒரு டிப்ரெஷன், நிறைய பேர் வந்து போய் ஒரு ஷாப்பிங் பண்ணுவாங்க. விச் இஸ் நாட் நீடட். அதுக்கு வந்து எந்த ஒரு அவசியம் இல்லை, அதை போய் ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து தவிக்கணும். டிஸ்கவுண்ட் ஆர் வெரி யூஸ்ஃபுல். எங்கே வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பாருங்க, அதை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணால் நீங்கள் நிறைய வந்து இந்த இடத்துல வந்து காசு வந்து சேவ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ டிப் 5 பற்றி பேசுகிறேன். அவாய்ட் டெபிட் ட்ராப். இது ரொம்ப பயங்கரமான ஒரு இது தெரியுமா? இங்கே நிறைய இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதில் தான் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஈஸி இஎம்ஐ இஸ் நாட் ஆல்வேஸ் வெரி ஈஸி மணி. புரிஞ்சுக்கோங்க நல்லா. நம்ம வந்து அவாய்டு இதில் வந்து அன்னெசரி கிரெடிட் கார்டு யூஸ் செய்யணும். அன்னெசரியாக போய் கிரெடிட் கார்டில் போய் வாங்குவோம் பாரு, அதை வந்து தவிக்கணும். மொத்தத்தில் நான் எதை சொல்லுவேன், கிரெடிட் கார்டே வேண்டாம். எங்கே ரொம்ப அவசியமாக இருக்கு தெரியுமா, அதை தான் யூஸ் பண்ணணும். பே உங்களுக்கு ஃபுல் கிரெடிட் கார்டு பில் எவ்ரி மந்த். சில பேர் வந்து ஒரு கிரெடிட் கார்டில் செலவு பண்ணுவாங்க பாருங்க, அதில் கொஞ்சம் இப்போ பே பண்ணுவாங்க, அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைம் பே பண்ணுவாங்க நினச்சிக்குவாங்க. ஆனால் வந்து அவங்க மறந்துட்டாங்கன்னா பின்ன அவங்களுக்கு பெனால்ட்டி கிடைக்கும். ஸோ அப்படி செய்யாம எவ்ரி மந்த் வந்து அந்த பில்லை வந்து மந்த் எண்ட்ல பே பண்றாப்புல பார்த்துக்கோங்க. யூஸ் லோன் ஒன்லி ஃபார் ஆசெட், நாட் லைஃப் ஸ்டைல். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறவங்க. லோன் எதுக்கு வாங்குவாங்க? ஒரு எஜுகேஷனுக்கு வாங்குவாங்க, ஹவுசிங் லோனுக்கு வாங்குவாங்க. என்னென்ன வீடு வாங்குறோம், வீடு கட்டுறோம், அதுக்குன்னு லோன் வாங்க. சும்மா நசும் அனாவசியமா ட்ரிப்பு போறேன் ஒரு லோன் வாங்கணும், இல்லை வந்து வீடுக்கு வந்து ரினோவேஷன் பண்றோம் ஒரு லோன் வாங்கணும், அப்படிலாம் செய்யக்கூடாது. அது அந்த அந்த லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம வந்து மாத்திக்கணும். ஓகேவா? இப்போ வந்து டிப் 6 பத்தி பேசுறேன். மேக் யுவர் மணி க்ரோ. உங்க பணத்தை வந்து அதை க்ரோ பண்ணதுக்கு பாருங்க. சேவிங் அலோன் இஸ் நாட் இனஃப். இந்த 2026 வந்து சேவ் பண்றது மட்டும் என்ன சொல்றது, ரொம்ப முக்கியம் இல்லை. இதுல 3 விஷயத்த நீங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து யூஸ் பண்ணணும். ஸ்டார்ட் எஸ்ஐபி ஆர் ரெக்கரிங் டெபாசிட். இது செய்யுங்க. யாரு செய்யுங்க, இப்போ உடனே நீங்க செய்யுங்க இந்த வீடியோ பார்த்த உடனே. ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட் ஏர்லி, ஈவன் ஸ்மால் அமௌண்ட். சின்ன ஒரு அமௌண்டா இருந்தாலும் ப்ளீஸ் இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம் கோல்ஸ். உங்களது எதிர்காலத்து லாங் டேர்ம் கோல்ஸ் இன்னிலிருந்து எடுத்து ஒரு 5 வருஷம் பிடிச்சிருங்க, இல்லை 10 வருஷம் பிடிச்சிங்க. அப்படி வந்து நீங்க உங்க கோல் வந்து செட் பண்ணா வந்து கண்டிப்பா நம்ம வந்து நிறைய பணத்தை வந்து இதை சேவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் ஒரு 1000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் மந்த்லி, அது வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு லாங் டேர்ம்ல வந்து குரோ ஆகும். உங்களுக்கே தெரியாது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து குரோ ஆகும். இப்போ வந்து நான் வந்து டிப் 7 பத்தி பேசுறேன். பில்ட் மணி மைண்ட் செட். ஓகேவா? இது என்னன்னா வந்து சேவிங் மணி வந்து இட்ஸ் மோர் அபவுட் ஹேபிட்ஸ் தென் இன்கம். நம்ம வந்து பணத்தை வந்து சேவ் பண்ண பாருங்க, அது வந்து ஒரு ஹேபிட், அது வந்து ஒரு இன்கம் இல்லை. இதுல வந்து என்னன்னா வந்து இந்த 3 விஷயத்த நீங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணணும். சேர்த்து உங்களது ஃபைனான்சியல் கோல். நான் இது வந்து எவ்ரி வீக் வந்து நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் வந்து எவ்ரி வீக் அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். இதை நம்மளுக்கு இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செஞ்சா நம்ம வந்து நல்லா இருப்போம் அப்படின்னு. ஸோ செட் யுவர் ஃபைனான்சியல் கோல்ஸ். ரெண்டாவது வந்து அவாய்ட் கம்பேரிசன் வித் அதர்ஸ். இது ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்ல இருந்து போய் பாருங்க. அவாய்ட் கம்பேரிசன் வித் அதர்ஸ். அடுத்தவங்களை பத்தி அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கூட கம்பேரிசன் பண்ணவே கூடாது. திங்க் லாங் டேர்ம், நாட் இன்ஸ்டன்ட் ப்ளஷர். ஓகேவா? என்னன்னா வந்து நம்ம வந்து லாங் டேர்ம் எப்பயும் வந்து நம்ம நினைச்சுக்கணும். இப்போ உடனே இன்னைக்கு போட்டா நாளைக்கு வந்து நம்மளுக்கு ₹1,00,00,000 கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எப்பயும் வந்து லாங் டேர்ம்க்கு நம்ம வந்து ஒரு டிட்டர்மைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எல்லா வீடியோலும் நான் சொல்ற மாதிரி தான் வந்து இப்போ ஒரு போனஸ் டிப் வந்து சொல்ல போறேன். ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகேவா? போனஸ் டிப் ஃபார் எமர்ஜென்சி ஃபண்ட். எப்பயும் வந்து மாசத்துல வந்து நீங்க இப்படி நினைச்சுக்கணும், 3 மாசத்துல இருந்து ஒரு 6 மாசம் சம்பளத்தை வந்து நீங்க வந்து தனியா ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கணும்.
இது என்னன்னு வந்து உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வரும். அப்போ இந்த டைம்ல வந்து இந்த காசு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் உங்களது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்கறதோ, ஃபேமிலி மெம்பர்கிட்ட போய் கேட்கறதோ, அதை தவிர்த்துட்டு வந்து நம்மளது பணத்தை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும். கீப் செப்பரேட் டெய்லி சேவிங்ஸ். ஓகேவா? சைடா வந்து நீங்க ஒரு சைடா ஒரு உங்களுக்கும் தெரியாம ஒரு சைடா சீக்கிரட்டா வந்து ஒரு சேவிங் வந்து நீங்க வந்து வளர்த்துக்கணும் இந்த இடத்துல. ஹெல்ப் டூரிங் ஜாப் லாஸ் இல்ல மெடிக்கல் எமர்ஜென்சி. இது வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து உதவி பண்ணும்? உங்களுக்கு திடீர்னு வேலை போயிடுச்சோ இல்ல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சோ அந்த இடத்துல கண்டிப்பா இந்த பணம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் ஆகும். சரி, இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கடைசியில் வந்துட்டேன். நான் இப்போ இந்த வீடியோ ஆரம்பத்துல நான் சொல்லலை நான். இப்போ நான் சொல்றேன், இந்த வீடியோ வந்து எனக்கு நீங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு அது ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். மணி வந்து சேவ் பண்ண 2026 வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சை எடுத்து நம்ம எல்லாரும் வந்து கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். அதுக்கு என்ன நம்ம இனிஷியாலிட்டி எடுக்கணும். அது சின்ன அமௌண்டா எடுத்தாதான் நம்ம வந்து கண்டிப்பா வந்து அதை வந்து சேவ் பண்ண முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.